சமைச்சு சாப்பிட்டீங்களே? என்ன சமையல்? வாக்கி முருங்கரை சதி வச்சு வேறு என்ன இப்போ மையத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி ஆகி நீ எதை வச்சு தான் பார்க்கணும். வெறும் முருங்கலை சொல்லி மட்டும்தானோ? ஆ உண்மையா? என்னென்று சொல்கிறாங்கல்ல ஆப்ரேஷன் இன்னும் பண்ணணும் மட்டும் சொல்லி சொன்னவங்களா? பண்ணியாச்சு இந்த இது மாதிரி எடுத்தாச்சு. அந்த அதெல்லாம் பிரச்சனை ஒன்று வாங்கல. அம்மா இல்லாட்டா தங்கத்தை கொடுத்து வரட்டா. இந்த பக்கம் மாறுப நல்லா சாப்பிட சொல்லிருக்காங்க. பிறந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட வேணாண்டுக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து வாங்க உங்ககிட்ட வந்து காசு ஒப்படைக்கிறேன். உங்களோட கையில் தான் அதை வந்து ஒப்படைக்கணும். நீங்கள் அப்படியே அண்ணாட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவர் வேலையை நீட்டாக முடிச்சு தருவார். இதை வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தண்ணி பாருங்கள். வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே தியோ. என்னடா வந்து ஒரே கலரில் யூனிஃபார்ம் போட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க. இப்போ சீசன் டைம் தானே, நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்க. அவங்களால நாங்கள் வாழ்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அங்கிள் வந்து அவர் வந்துட்டு அதை வந்து நாங்கள் மற்ற சேனலில் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அவர் வந்து ஒரு அன்பை வழிகாட்டுற விதமாக வந்து இந்த உண்மையாக வெளிநாட்டிலேருந்து வரவங்க ஏதாவது உண்மையாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு ஹிப்டியோவில் கொண்டு தராங்க. என்ன முன்னாடி வந்து யாரே என்னன்றே தெரியாது. நாங்கள்லாம் வந்துட்டு உண்மையில் உழைச்சி இப்போ போகலாம் தான் சேர்த்து இதெல்லாம் வந்து போட்டோம். ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து சந்திக்கிறது மட்டும் இல்லை, சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம். சந்திச்சது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் வந்து கொடுக்குறது தான். நீங்கள் மேலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். அதை தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு அன்பளிப்பாக தரும்போது இன்னொரு ஏன்டாது பிராண்டட் இல்லை எனக்கு தெரியாது. உண்மையாக வந்து நான் இந்த உடம்பு போட்டுருங்க, அவனும் போட்டுருந்தான். இது உனக்கும் இந்த ரெண்டே இருக்கும். அப்போ ஒரே கம்பெனியோட தான். ஓகே, ஸோ அந்த இதில் வந்து அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறோம். அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு கழுதாவளையில் நாங்கள் முன்னாலே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்போம். அதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு அக்கா, ஸோ வந்து ஒரு பிள்ளை வந்து இருக்கிறதா சொல்லி வந்து அவங்க இருக்கிற வீட்டோட நிலைமைகள் அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு முக்கியமாக வந்து தேவையான மலசல கூட வசதி அண்ட் இருப்பிட வசதி இது எதுவுமே இல்லாமல் தான் வந்து இருக்கிறாங்களே இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன தூங்குறதுக்கு பாய் கூட இல்லை, அவங்களுக்கு பாய் தராணி கூட இல்லை. அப்போ நாங்கள் கேட்டிருந்தோம் எங்கே தூங்குறேன்னு சொல்லி, சும்மா நேரத்தில் அப்படியே தூங்குறதான்னு சொல்லி காட்டியிருந்தவங்க. உண்மையிலேயே ஒரு மனத்தாம இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து அதில் கிளிப் நாங்கள் ஆட் பண்ணுறோம், நீங்கள் அதை பாருங்கள். 50 வயசுல கூட வந்து ஒரு காதல் திருமணம் செய்திருக்கிறீங்க. அதுக்கப்புறமா இப்படி ஒரு உங்களுக்கு விளைவு வந்திருக்கு. அதால தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு வந்து இருக்கிறீங்க. அம்மா போன பிரச்சனை இப்போ அம்மா சொல்கிறா வந்து நான் இல்லைன்னு சொல்லி நாங்கள் கவலைப்படக்கூடாது, உங்கள்கிட்ட சொல்கிறான்னு சொல்லி அப்படி சொல்கிறவங்களோ என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்படி சொல்லுங்கள். என்ன இல்லைன்னு அப்படி சொல்ல தேவையில்லைன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா உள்ள அப்படி சொல்லுது. அம்மா சும்மா சொல்கிறா, அம்மாவுக்கு அப்படி தான் ஒன்றுமே இல்லை. சரியோ அம்மா இருப்பாங்க சரியானே. அம்மா எவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா? கத்துவாள் கத்துனா பக்கத்து வீட்டாக்கிட்ட போய் காசு அங்கே கேட்டு அவைய இருந்தால் தருவாங்க. நீங்கள் சொல்கிறீங்களுக்கு கொஞ்சம் காலத்தில் இருக்க போகிறோம். நாங்கள் சொல்ல போனாலும் எல்லோரும் கொஞ்சம் காலத்தில் தான் இருக்க போகிறோம். அதான் உண்மை. சின்ன வயசுலேயே வந்து அவங்களோட ஒரு தாக்கத்தை உண்டு கொடுத்தக்கூடாதுன்னு நீங்கள் இருக்கிற வரைக்குமோ இல்லை நம்ம இருக்கிற வரைக்குமோ சந்தோஷமாக எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. உலகி தானே கொண்டு போய் தாங்க செக் பண்ணி பார்க்குறோம். கேன்சர் உடனே அடமாட்ட கலப்பு வச்சு ஆம்புலன்ஸில் கேட்குற நேரம் கத்து வரையா. அந்த கேட்குற நேரம் அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் போன எனக்கு ஆரமா இருக்க. அப்போ அவள் அதை சொல்கிற நேரம் கத்துவாங்க. நீங்கள் உண்மையாக வந்து லைஃப்பில் என்ன நடக்க போகணும்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ண இயலாது. ஒன்றுமே இல்லை. இது எந்த இதுவும் இந்த ரூம் தான், அதுக்குள்ளே அவங்க நிற்கிறவாங்க நினைக்கிறேன். சமைச்ச சாப்பாடு. ஓகே, இப்போ வந்து அந்த ஒரு வீடியோ கிளிப்பை வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்துட்டு நாங்கள் இதுக்கு மேலேயும் அதிகம் பேச வேண்டியிருக்கு. அது வந்து ஏன்னா நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான இப்போ முக்கியமாக போன வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்த விஷயமான தலகாணி அண்ட் வந்து பாய், ஸோ இதையும் வேண்டிட்டு அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் மளிகை சாமானம் வேண்டிட்டு இப்போ வந்து அவங்கள மலசல கூட வசதி வந்து நாங்கள் செய்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து காண்பிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
3150 ரூபாய். ரைட். ஸோ மளிகை சாமானோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7000 ரூபாய்க்கு வந்துட்டு அப்படியே முழுசாக வந்து வேண்டியாச்சு. வாய் தானே வலிக்கிட்டாங்க கூப்பிட்றேன் வாய் தானே இடம் மாற போகிறோம் நான் புக் பண்ணிவிடு. அம்மா என்னடாப்பா கடன் யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அது சரி, சுமந்து வாரம் பாரத்தோட பிடிக்க மாட்டேன் போல இருக்கா வேணும். ஓகே ரைட். ஹலோ அரிசா ஓகே ரைட். அம்மாடி எங்காள் மகள் இன்னும் வரல ஆள் ஸ்கூல் விட்டு. 3 ஆகமான் ஏ வகுப்பு மேலே வகுப்பு 6 மணி இருந்து 3 மணி மட்டும் 3 மணி நட்டு. அப்போ சாப்பாடெல்லாம் சாப்பாடு அம்மாக்கு கொடுக்குறாங்க, சாப்பாடு கட்டி கொடுக்குறோம். இப்போ ஸ்கூல் படிப்பு தாண்டி அப்படி டியூஷன் இதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெடியாக தான் வரும். ஓகே சூப்பர். திரும்பியும் 6 மணிக்கு திரும்பியும் போகணும். பேசி 7:30க்கு வரணும். அடுத்த வகுப்பு கூட்ட போய் கூட்ட வரல. போவோம். இல்லாட்டி அங்கேருந்து உங்களோட அக்கடை மக்களை ஏற்றி வருவாங்க. சைக்கிள் ஏற்றி வருவாங்க, சைக்கிள் வரல ஏற்றி வருவாங்க. சரி இப்போ படிப்பு போய் கொண்டு இருக்கு, பிரச்சனை இல்லை, போய் கொண்டு தான் இருக்கு. அது சரி சரி. அப்போ அண்டு வந்து போனவங்க என்ன திரும்ப வரலன்னு சொல்லி யோசிச்சு அப்படியே அப்படி இல்ல, ஓடி போயிட்டான் அவன். அங்கே டென்மார்க்கில் ஓடி போயிட்டு நான் தான் கூட்டி கொண்டு வந்த ஆள் ஓடிச்சிட்டான் டென்மார்க்கில். இடையில பிடிபட்டு அந்தமான் மாலை அந்தமான் தீவுக்குள்ள நடந்தோம். அதான் கொஞ்சம் லேட் ஆன. பிறகு என்ன மாதிரி வாழ்க்கையெல்லாம் அப்படி போகுது இப்போ? அளவுக்கு போகுது மகள். என்னதான் செய்யுது? இது கிளீனுக்கு போய் வந்தீங்களா? என்ன சொன்னவங்க? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கா, திருப்பி ஸ்கேன் பார்க்க போறாங்க. 7ஆம் மாசம் 8ஆம் தேதி விளக்கிருக்காங்க. திருப்பி 7ஆம் மாசம் 14ஆம் தேதி கிளினிக். இப்போ முடியெல்லாம் கொட்டி படுறது இல்லை, வளருது. இப்போ பிரச்சனை வளருது. திரும்ப இன்னொரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அவங்க சொல்லுவாங்களாம். ஃபுல்லாக சரியா தங்கத்தை கொடுத்துற சொல்லிருக்காங்க. தங்கச்சி கூட்டி தர சொல்லுங்க. என்னத்தை சொல்ல மாட்டாங்க, தங்கத்தை தானே கொடுத்துற. அம்மாள் தங்கச்சி என்ன அப்படி சொன்னாங்க? எங்கே எந்த சொல்லி என்ன அப்போ சொன்னாங்க? கிளினிக்கு போன இடத்த ஸ்கேன் பார்த்த இடத்த ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போன மாதிரி சொன்னீங்களே என்ன அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறாங்கன்னு போன மாதிரி சொன்னீங்க. அதை பண்ணி பார்த்து சொன்னோம். இப்போ போனேன்னா அங்கே போவேனும் சொன்னாங்க, உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மாக்களை கொடுத்து வாங்க, ஆளோட ஆள் வேணுமா. உங்களை கூட நிற்கிறதுக்கோ இல்லை இல்லை அவங்க பார்க்குறதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம். அவங்கள்ட்ட சொல்லாமல் அவங்கள்ட்ட. சரி ஓகே. போன தடவை நான் சொல்லியிருந்தேன் வந்து நீங்கள் இதை பற்றியோ அந்த பிள்ளைகிட்ட ஏதோ கதைக்க வேணாம் அப்படி செய்ய வேணாம்னு சொல்லி அப்புறம் கதைச்சினீங்களா? அதை பற்றி நீங்கள் போன வாரட்டி ஒரு விஷயம் ஒன்று கேட்ட நீங்கள் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் இல்லையோ? ஏன் நேற்று நடந்தே ஞாபகம் இல்லை. அப்புறம் நீ என்ன சொன்னீங்க போன வாட்டி வரக்குள்ள? உங்களே ஞாபகம் இல்லை, நீங்கள் போன வாட்டி என்ன எங்களே ஞாபகம் இருக்கு. எங்களே ஞாபகம் பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. சீரியஸா கேட்கிறாரு. நான் வந்து விட்டேன். அப்படி வர்றீங்க? நானும் பயந்து. உங்களுக்கு மட்டும் தான் சொல்ல தெரியும், எனக்கு சொல்ல தெரியும். ரைட்டா ரெண்டு சொன்னால் நீங்கள் முக்கியமாக கேட்டது இந்த மலசில் கூட வசதின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் அதான் வந்து முக்கியம் சொன்னால் இளம் பிள்ளைகள் இருக்கிறது. சரி, நம்ம எப்போவுமே எல்லாத்துக்கும் வந்து மற்றவங்களோட வீட்டை வந்துட்டு உதவியில் கேட்டு போகலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளோட வீட்டோட வந்து இருக்க வேண்டியது வந்து. ஸோ அதால் போன வாட்டி வரும்போது வந்து நம்மக்கிட்ட வச்ச பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டே வந்துட்டு அவங்க இந்த ஒரு மலசில் கூட வசதி தான். ஆமாம், அதை வந்து கண்டிப்பாக நாங்களும் செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ செஞ்சு தருவானுன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. நம்பிக்கை வச்சுன்னு செய்ய நிலைமையில் இருக்கேன். இது அதை சொல்லிட்டு போகலான்டா வந்து நான் எப்படி சொன்னால் இப்போதைக்கு எங்களால் செய்யலாதுன்ற நீங்கள் எங்கே மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க இந்த முகத்தை பார்த்தது.
என்னது சிரிக்கிற ஐயா அந்த சீரியஸாக ஐயா சீரியஸாக பேசும்போதும் சிரிச்சு நீங்கள் எங்களை சிரிக்க வைக்க பார்க்குறீங்க. என்ன செய்கிறது? இன்னைக்கு உண்மையில வந்து உங்களுக்கு கிடைச்ச காசுக்கு வந்து அந்த பாய் தராணி வாங்கி வந்திருக்கோம். அதை தாண்டி உண்மையிலே வேற நிறுவனங்கள் ஒன்றும் நாங்கள் வீடியோ ஓட்டத்துக்கு பிறகு வந்து பார்க்கலையா உங்களை? ஆ ஓ, வேற எந்த ஒரு உதவியிலும் கிடைக்கல? ஒன்றுமே இல்லை. சரி, அப்போ சமைச்சு சாப்பிட்டீங்களே? என்ன சமையல்? என்ன சோறுமாக்கி முருங்கலை சதி வச்சு வேற என்ன இப்போ மையத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி ஆகி நீ எதை வச்சு தான் பார்க்கணும். வெறும் முருங்கலை சொல்லி மட்டும் தானோ? ஆ உண்மையா? போன வாட்டி கொடுத்துட்டு போட அந்த ஒரு உதவி பணத்தை வந்து என்ன செய்து கொண்டு நான் அந்த காசுக்கு பிள்ளைட பேருக்கு புத்தகத்தில் போட்டு 20,000 மீதி காசை எடுத்து ஆசைத்துக்கு அந்த ஆக்கட்டும் அந்த காசையும் கடனையும் கொடுத்து போட்டு மிச்ச காசை கிளினிக்கு கொண்டு போகணும். பிள்ளைக்கு பிள்ளைக்கு காலத்துக்கு உதவும். அந்த பிள்ளைக்குன்ற ஒரு சேமிப்பு இருக்கணும். அதான் அதை நீங்களே ஜோதிச்சுக்கொள்ளணும். இருக்கு பாப்பமா போட்டு காட்டுறீங்க. ஆ நாங்கள் தந்தவரம் அது திறந்த நீங்கள் தான். ஓகே, நல்ல மீது உண்மையிலேயே வளர்ந்து வர கட்டத்தில் வந்து ஒரு பெரிய தொகையாக எடுப்பா. நாங்களும் சில சில நேரத்தோட நாங்களும் ஆட்டு நாங்களும் 2,000 3,000 நாங்களும் போட்டு கொண்டு இருப்போம். அப்போ அவட நேரங்காலம் வரக்கூட அவ எடுக்கக்கூட இவங்க கொஞ்சம் காசு சேருந்தாங்க. சேரும் கண்டிப்பாக, அது உண்மையாக சேமிப்பு முக்கியம். என்ன இது வந்து யார் உங்களுக்கு சொன்னால் அப்படி செய்வீங்க சொல்லி? இல்லை எங்களோட மூளைக்கு தான் நாங்கள் செய்தோம். நாங்கள் செஞ்சீங்க? எங்களோட மூளைக்கு தான் நாங்கள் செய்தோம். நாங்கள் ஒரு யாரும் சொல்லலை. சரி, நாங்கள் உண்மையில வந்து இந்த போன வாரம் அந்த வீடியோ பார்த்து காய்ச்சிட்டு போன வாரம் எங்களுக்குமே கவலையாக இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா, அந்த உங்களோட மகள் வந்து அழுத நீங்கள் இப்போ அம்மாவுக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்களும் அதை அவங்கள்ட்ட எப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அம்மா எல்லாத்தையும் வந்து கவலைப்படக்கூடாது அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதுவும் சொல்ல நீங்களும் இல்லை மகளாக வந்து கேட்பாவும் வந்து எதுவும் கேட்கறது இங்கே வந்து கதைச்சிட்டு போக கேட்குறேன். இப்போ சந்தோஷமாக இருக்கிறா? பிரச்சனை இல்லை. படிப்பு நாங்கள் அந்த டைம் வரக்குள்ள கிளாஸ் எல்லாம் போகிறோம் இல்லை போகிறதப்ப வகுப்பு வைக்கிறாங்க குலசுக்குறாங்க. அதுக்காண்டு இதே வேலை 6 மணிக்கு போனோம், 9 மணி 8 மணி நான் கூட்டிட்டு வர நடந்தான் போகணும். படிப்பு தேவைகள் எதுவும் இருக்கும் இப்போ? அவ்வளோ படிக்கிறாள் இல்லை, இந்த படிப்புக்கு தேவையான பொருட்கள் அப்படி எதுவும் எல்லாம் இருக்குது, பிரச்சனை. சரி ஐயா, அப்போ வேலைக்கு போனீங்களா? அடிச்சா நான் இன்றைக்கு போய்ட்டு ஒரு 100 பொட்டி மனுஷன் வந்து போட்டு வந்தேனாமா. 100 பொட்டி மண்ணு எங்கே? என்னது? தோட்டத்தோளுக்கு வெற்றிலை தோட்டத்தோளுக்கு. வெற்றிலை தோட்டத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 ரூபாயும் வரும் 15 ரூபாயும் வரும், தூரத்துக்கிட்டே பொறுத்தது. 15 ரூபாய் கூட 100 பொட்டிக்கு 1,500 ரூபா கிடைக்கும். ஒரு பொட்டி மண் கொட்டுனா 15 ரூபா அப்படியா? 100 பொட்டி மஞ்சள் வந்தால் 1,500 ரூபா காசு கிடைக்கும். 100 பொட்டி என்ன சிம்பிளா சொல்கிறீங்க? 100 பொட்டி கூட நான் எப்படியும் 10-11 மணிக்கு நான் வீடு வந்துடுவேன். முடிச்சிடுவீங்க? எத்தனை மணிக்கு தொடங்குண்ணா? நாங்கள் முடிச்சா 5 மணிக்கு நான் போவேன். 5 மணிக்கு நான் போவேன். வெயில் தானே நின்று பிடிச்சிக்கல. அப்போ அதுக்காக நேரத்தோடு அதை செய்து போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்டா பிறகு அது ஒரு ஆறுதல்ன்ற மாதிரிக்கு வர வெயிலுக்குள்ள நின்று இந்த வெயிலுக்கு நிற்கலாமா. சரி, இப்போ அவங்க வந்து டாய்லெட்டு வந்து எங்கே பாய்ச்சி கொள்றீங்க நீங்கள்? நாங்கள் அங்கே வீட்டை தான் போகிறோம். நாங்கள் ஊருக்குள்ளே மக்கியம்படி நான் போகிறேன். நாங்கள் கரைக்கடைக்கு போகிறேன். டாய்லெட்டே இல்லை, அதான் பெரியவங்க. அப்போ நீங்களே எங்கே போய் சொல்கிறீங்க? பக்கத்து வீட்டில் ஒவ்வொரு நாளும் பக்கத்து வீட்டில் கேட்டு போயிடலானே. சரி, உண்மையிலே வந்து இதான முக்கிய பிரச்சனை. அண்ணா ஒருக்க வாங்க. ஓகே, உண்மையிலே வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேரத்தில் வந்து அந்த அந்த தண்ணி லைன் எடுத்து கொடுத்துனாங்களே, அங்கே நீங்கள் அண்ணா பார்த்துருப்பீங்க. இங்கேயும் வந்து அண்ணா தான் காட்டி தந்தவர் வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. உண்மையாக எனக்கு வந்து நாங்கள் சந்தித்த ஃபேமிலிக்குள்ளே இவங்களையும் பார்க்கக்குள்ள வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏனெண்டா இவங்களுக்கு இப்படி ஒரு வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அந்த பிள்ளைகிட்ட சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்கிறது, அந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தம் பண்ணால் நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். அப்படி அதை வந்து எனக்கு உணரக்கூடிய மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணினாங்க. அப்போ இன்றைக்கு வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன இப்போ எந்த இடத்துல வந்து கட்டுற ஐடியா எடுத்தீங்களா? பார்ப்போம் ஒரு அந்த பிஹெச்கிட்ட வந்து பெர்மிஷன் எல்லாம் எடுக்கணுமா? இல்லை இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மரத்தை கரைக்குவாங்க.
மருந்து தரிச்சவங்களோ கிணத்து புறம் மரம் தரைக்குது மருந்து தரிக்காம விட்டுருக்கலாம் இல்லை மற்ற பக்கம் வடியாக காணும் தானே இப்போ வந்து பார்த்தா இது வடியாக காணும் இதுக்கு. சரி பிரச்சனை இல்லை அப்போ இதில் கட்டலாம் இப்போ நீங்கள் அதுக்கு பர்மிஷன் எடுத்து வா அது பேஜ் எடுத்து எல்லாம் தந்துட்டாங்க. பாப்போம் அதுக்கு ஒரு கார்டு படத்தை எடுத்தோம் படத்தை ஓகேண்ணே டாய்லெட்டுமே கஷ்டம் இந்த தண்ணியாச்சும் பக்கத்து வீட்டில் போய் அள்ளி கொள்ளலாம் ஆனால் அவசரத்துக்கு வந்து டாய்லெட் வரக்குள்ளே பக்கத்தில் போய் கேட்டு நீக்கல அதை நாங்கள் போகிறோம் கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லி படம் தான் இருக்குண்ணே. அது என்ன இப்போண்ணே இது பிஹெச்ஆரில் சொந்தவங்களா ஓகே ப்ளூ பிரிண்ட் சரி என்ன ரைட் ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் உண்மையிலே வந்து காரணம் அண்ணான்னு சொல்லலாம். ஏண்டா நாங்கள் முதல் வீடியோவில் சொல்லி வந்திருப்போம் அந்த அவங்களுக்கு வந்து இது தண்ணி இது பைப் லைன் செய்து கொடுத்து அடி பைப்லாம் அடித்து கொடுக்கறதுக்கு காரணமாக வந்து இங்கேருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணது வந்து இவர் தான். அண்ட் வந்து அந்த ஃபேமிலி இவங்க 2 பேரையும் வந்து எங்களை காண்பிச்சு தந்திருந்தது வந்து அண்ணா தானே. 2 பேரும் உண்மையிலே வந்து 2 ஃபேமிலியும் வந்து இவங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஏன்னா அண்ணாவுக்கு வந்துக்கிட்டு நெஞ்சில் ஒரு கட்டி வருது அதை கண்டவர் என்ன கிட்ட காட்டி குளர்னது போகிறேன்னா இந்த இந்த வருது நெஞ்சுக்கார் நாரி கட்டுறேன் கண்ணில் இந்த கட்டி வளர்ந்து கொண்டிருக்கு வளர்ந்து கொண்டிருக்கு கொண்டு காட்டலையோ காட்டினாமா அவையும் பருத்தியில் கிடக்கணும் நானும் பருத்தியில் கிடக்கல என்னையும் கொண்டு போய் போட்டு வாங்க ஆறுமா இந்த ஊத்தை பார்க்குறேன் பிள்ளைய பார்க்குறது என்ன 7 மட்டுக்கும் நம்ம ஒரு நாள் எனக்கு இருக்க மாட்டேங்குது இயங்குவோம் ஆள் இருந்தது எனக்கு அவருக்கு கலைக்க வருது இந்த இதை காட்டினார் எனக்கு இது ஏறுனேன் நெஞ்சுக்கு ஏறுனேன் எனக்கு அடைச்சி வர்றது அப்போ நான் சொன்னேன் ஆஸ்பத்திரியில் கொண்டு வரலாமே நம்மளோட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறேன் இப்போ நான் வீட்டோட இந்த எங்கே போவாங்க கூட்டாண்டா எனக்கு சாப்பாடு வர்றதுக்கு உத்தரம் இல்லை அப்போ என்ன போல பிள்ளையை பார்க்கணும் மனுஷன் பார்க்கணும் மனுஷன் மருத்துவம் நான் மருத்துவம் பண்ண போல நான் என்ன செய்கிறேன் நான் 5 ஆளும் இல்லை நான் ட்ரிங்கோ ஆள் எனக்குள்ள அப்போ பார்த்தா அதுதான் மனத்தாபத்தில் அவங்க கூட நான் யூடியூப் பார்த்து கொண்டு ஹெல்ப்பிங் பண்ணுறது பார்த்துக்கொண்டு அதுதான் உங்களுக்கு அடிச்சு நான் அடித்தோடனே இன்றைக்கி வந்து வந்தது நன்றி. ஓகே. இப்போ இல்லை நீங்கள் அப்படி சொல்லும்போது இல்லை அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் இப்போ இதை செக் பண்ணுங்க எது நடக்கும் எதுக்கு மேலே அவசரப்படட்டும் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சரி பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தால இப்படி பிரச்சனை வருமானு சொல்லி இப்போ நாளைக்கு இது வந்து வருத்தம் உங்களுக்கு ஏதாவது நடந்தால் என்ன வைங்களா அந்த ஃபேமிலி ஆண்டவன் தான் கேட்கணும் அப்படி தான் நீங்கள் ஆண்டவனில் வந்து வழிபட்டு இங்கே போங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டுங்க ஆண்டா போத்தான் வேணும் ஒன்றாண்டு சரி வராது சரி எல்லாரும் ஒரு நாள் சொன்ன ஒரு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைய வந்து இப்போ இன்ட்ரோ காட்டினதில் வந்து பார்த்துருப்பீங்க அந்த பிள்ளைய ஸ்கூல் போயிட்டாங்களே நின்றுக்கப்போ வந்து காட்டுறப்போம் இப்போ இவங்களுக்கு ஃபினிஷிங்லாம் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு தண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ள கூட வந்து காட்டுவோம் பிள்ளையே. இது வந்து இப்போ கடைசியாக செக்கப் போன இது அது இப்போ அந்த மெடிசன்ஸ் இது குளிச்சு டேப்லெட் குளிச்சுகள் இதில் வந்து தந்து கொண்டிருக்காங்களா? சாப்பாட்டில் வந்து எப்படி சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் சொல்லியிருக்காங்க. நல்லா சாப்பிட சொல்லிருக்காங்க. கறந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட வேணாண்டுக்காங்க. சத்துள்ள மாவுகளை வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க. இப்போ 7ஆம் மாதம் 8ஆம் தேதி ஒரு ஸ்கேன் பார்க்க போகிறாங்க. திருப்பி 7ஆம் மாதம் 16ஆம் தேதி 2 தடத்துல போடுறாங்க. இப்போ இப்போ இதுக்கு முதல் போனதில் நீங்கள் தனியாக போனீங்க. தனியாக போகிறேன். அடுத்த வாட்டி வரும்போது இப்போ அடுத்த வாட்டி அம்மா இந்த தங்கச்சோரால கூட்டிட்டு வச்சுனேன். அவங்க கயப்பாங்களா அவங்ககிட்ட. அது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை ஒன்று இருக்கான் அது என்னன்னு சொல்லுவாங்கல்ல. என்னென்று சொல்கிறாங்கல்ல ஆப்ரேஷன் இன்னும் பண்ணணும்னு சொல்லி சொன்னவங்களா? பண்ணியாச்சு இந்த இது மாதிரி எடுத்தாச்சு. அந்த அதெல்லாம் பிரச்சனை ஒன்று சொல்கிறாங்கல்ல. அம்மா இல்லாட்டா தங்கத்தை கூட்டிட்டு வரட்டா. இந்த பக்கம் மாறுப இது இதில் போட்டிருந்தது என்ன? அப்போ உங்களுக்கு புற்றுநோயில் மார்புக்கு புற்றுநோய் இப்போ 38 தானே வயசு உங்களுக்கு? இப்போ உங்கள்கிட்ட இப்போ சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஒன்றும் சொல்லலை. பயந்துருவேன் சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட அம்மாக்கள்கிட்ட சொன்னீங்களோ கிளினிக் போய் அவங்க பாரண்டு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த வந்து வீட்டை சொன்னீங்களா? உங்கள்கிட்ட விட்டு அம்மா கிட்ட இல்லை உங்களோட இஞ்சி சொன்ன பிள்ளைக்கு தெரியுமா? இல்லை பிள்ளைகிட்ட இதை பற்றி சொல்கிறாதீங்க. வாழ்மலை புள்ளானே அப்போ சொன்னா ஏங்குருவாகும்.
அந்த இல்லாமல் இன்னும் கடுமையாக மெல்லிசாம போயிட்டாவு இதை கேட்க அவருக்கு என்ன செய்வாவு. இப்போ கணவர் வந்து என்ன சொன்ன ஒரு கட்டது கேட்க அவர் மனத்தாவால் வேறு. அப்போ கணவரை கூட்டிட்டு இல்லை அவர் தொழிலுக்கு போகிறது தானே. அன்றைக்கு அந்த தொழிலுக்கு போய் அதில் வாரத்தை சாப்பிடுவான். அப்போ அது அன்றைக்கு மனுஷன் மக்க போனவர். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வர வேணாம் நான் போயிட்டு வாரேன் என்ன சொல்லுவாங்க. அங்கே ஒன்று அவங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கான். அம்மா இல்லை சக்காவை தங்கச்சாவை கூட்டிட்டு வாங்க நான் அவங்ககிட்ட கயப்பம் இருக்காங்க. 2 பேரும் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருக்கும் அப்படித்தான். இந்த மேலே போய் மேலே வரும் கீழே வரும். அவருக்கும் என்ன பார்க்குறாரு அவரை பார்க்குறாரு. அதை அப்படி வச்சு கொண்டு இருக்காதீங்க. அவரையும் வந்து கொஞ்சம் செக் பண்ண வாராட்ல உண்ட வருத்தத்தை சுகமாக்க முதலன்றார். திடீரெண்டு நம்ம இப்படி வச்சுட்டு இருந்து திடீரெண்டு ஏதாச்சும் நடக்கும்டா நாளைக்கு விளைவுகள் பெருசாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நான் தான் சொல்லிக்கொள்கிறேன். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நோய்க்கான அறிகுறிகள் காட்டுதுன்னு சொன்னால் நம்ம அதை விளையாட்டை நினைச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் பின்விளைவுகளை வந்து நம்ம தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அது பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து யாருக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆரம்பத்தில் போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணுறது வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து நல்லதாக இருந்திருக்கும். அப்போ என்ன சொல்கிறது, இப்போ பிள்ளைகிட்ட வந்து இதை பற்றி எந்த விஷயங்களை வந்து சொல்லிக்கொள்ளாதீங்க. நீங்கள் அடுத்த வாட்டி செக்கப்புக்கு போங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் அதுக்கு பிறகு வந்து டைம் கிடைக்கிறப்போ வந்து பார்க்குறோம் என்ன இது அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து இந்த வேலை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலசில் கூட வசதிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடு வசதி தான் வந்து அதை எங்களால் வந்து உண்மையில் வந்துட்டு செய்து தரக்கூடியது இல்லைம்மா. வந்து அப்படி வேறு யாராச்சும் வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு வீட்டு திட்டங்கள் ஏதாச்சும் தரப்புறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்க மூலம் பேசி அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம் நாங்கள். ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த ஒரு மலசில் கூட வசதிக்கான நிதி உதவிகள் வந்து சேர்ந்துருக்கு. அதை வச்சு கொண்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நாங்கள். ரைட் வந்து அப்படியே வந்து கணவர் கூட கொஞ்சம் பேசணும் நாங்கள். உங்களோட பைக் வந்து கடைசி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னது? என்னட்டு இப்போ உங்கள்கிட்ட சொன்ன கதையை தான் சொன்னாங்க. என்னென்னு சொன்னாங்க? ஏதோ சின்ன ஒரு டேமேஜ் ஒன்று இருக்குதாம். திரும்பி வரைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நான் பிடித்து கேட்டேன். என்ன சொல்லி தானே இருப்பாங்க. அது சொல்லலாம் இல்லை. திரும்பி இன்னும் இருக்கா போகணும். அப்போ எப்போ இந்த 6ஆம் மாதம் 28ஆந்தேதி 18ஆந்தேதி சொன்னாங்க. அப்போ நான் என்னடா அப்போ இன்னும் போட்டு இழுத்து கிடக்குறாங்க. அப்போ அதை ஒருமிக்கு செய்தால் என்ன வந்துட்டுன்னு கேட்டேன். கேட்க 2 தரம் போட்டிருக்காங்கண்ணா. அப்போ நான் எனக்கும் ஒரு சாயாக போயிட்டு அப்புறம் நான் 5 கதை நித்தாட்டு. அப்புறம் பார்ப்போம் நித்தாட்டு எனக்கு ஒரு சாயாக போயிட்டு மட்டும் இல்லையே என்ன செய்கிறேன். எனக்கு ஒரு சாயாக போயிட்டு நீ கதைக்காத அந்த மட்டோட இருக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் என்று போட்டு நான் கதையை அமர்த்தி போட்டேன். பிள்ளையிருந்து பேசும்போது இல்லை பிள்ளை ஸ்கூல் போயிட்டு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது உங்கள்கிட்ட வயசு வந்து ரொம்ப அதிகமானது ஒரு வயசாக வந்து இருக்குது. ஆனால் இருக்கிற பிள்ளைய வந்துட்டு இப்போ எத்தனை மாடு படிக்கிறாங்க? எத்தனை மாடு? 5 மாடு படிக்கிறாங்க. 9ஆம் மாதம் 15ஆந்தேதி ஸ்காலர்ஷிப் எடுக்கிறாங்க. அதில் வந்து அவங்களோட படிப்பும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்படுறதா இருந்தால் வந்து நம்மளோட குடும்ப சுச்சுவேஷனால தான் பிள்ளையோட படிப்பு வந்து முழுக்க பாதிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் வந்து அந்த பிள்ளை படித்து நாளைக்கு நல்ல நிலைக்கு வந்தால் தான் ஏதோ ஒன்று செய்து கொள்ள முடியும். ஸோ அதனால் குடும்ப ப்ரெஷர்கள் குடும்ப பிரச்சனைகளை பற்றி அந்த பிள்ளைகிட்ட வந்து தெளிக்க நினைக்காதீங்க. அந்த பிள்ளைக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். நாங்கள் அதை பற்றி நாங்கள் எதுவும் அவர்கிட்ட காய்க்கிறலாம் இல்லை பேசுகிறதுலாம் இல்லை. அவள் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா சாப்பாடை கொடுத்தா அவள் சாப்பிட்டு போட்டு விளையாடி இருப்பாள். திரும்பி வகுப்புக்கு போயிடுவாள். வகுப்புக்கு போயிடுவாள். இதை பற்றி நாங்கள் அவர்கிட்ட கதைக்கிறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை. எனக்குன்னா பேதலிக்கு போயிட்டுவாங்க. என்ன அப்பா அப்படி அப்பாவுக்கும் இப்படி அம்மாவுக்கும் இப்படி என்ற கூட என்ன என்ற ஒரு பேதலிக்கு இருந்தாங்க பிள்ளை. அப்போ அதுக்காக என்றாலும் அறிவு இருக்குத்தானே. 5ஆம் ஆண்டு கூட அதுக்கும் கொஞ்சம் மூளை இருக்குத்தானே. அப்போ அதுவும் யோசிக்கணும் தானே. அப்போ அது நம்ம தெரியாண்டு ஓடி இருக்கிறது நல்ல. கண்டிப்பாக தெரியாண்டு ஓடி இருக்கிறது நல்ல. என்ன சொன்னால் இந்த டைம் வந்து படிக்கக்கூடிய வயசு. ஸோ மற்ற விஷயங்களை வந்து நம்ம சொல்லும்போது வந்து அதை யோசிக்கணும்னு சொன்னால் படிப்பில் கோட்டை விட்டுரும் பிள்ளை கோட்டை விட்டுரும். அப்போ அதில் ஆர்க்கமில்லாம் இல்லை. இதெல்லாம் இது வரும்போது அங்கே கல்வி மண்டைக்கு போகாது. அதுக்காகத்தான் நான் யோசனை பண்ணிட்டேன். எங்களுக்குள்ளே போட்டு மடக்கிட்டு கிடக்கிறோம். ஓகே, உண்மையில் வந்து நீங்கள் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன இது பிரச்சனைன்றதை வந்து செக்அப் பண்ணி பாருங்கள். நீங்களும் இப்படி இருக்கா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. எதுக்கும் இவ்வே கரைப்படுத்துவோம்.
இவையே கரைப்படுத்தி இவையே நல்லபடியான முறை வீட்டுக்கு எடுத்துட்டோம்னா நாங்கள் சொல்லுவாருன்னு சொன்னால் ஒருத்தங்களை கரைப்படுத்தி ஒருத்தங்களை வந்துட்டு வார நேரம் ஒருத்தங்களுக்கான விளைவுகள் எந்த அளவுக்கு வந்து சேரும்னு சொல்லி தெரியாது தானே. இப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு குணமாகி வந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி வச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு கிரிட்டிக்கலுக்கான ஒரு நிலைமைக்கு போயிட்டுங்கன்னு சொன்னால் அது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏன் இவ்வளோ நாளைக்கு வச்சிருந்தேன்னு சொல்லி தான் கேட்பாங்க. முதல்ல அதுதான் கேட்பாங்க. அதை கேட்பாங்க. அதுக்கடுத்தமாக வந்து அதுதானே சொல்கிறேன் நான், தயவு செய்து இப்படி அப்படி சொல்லலாம் வந்து நீங்கள் எதுக்கும் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி செக்அப் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு மீதி விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மலசில் கூட இது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் இதை வந்து பார்ப்போம் மட்டும். ஓகே, இப்போ வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து வாங்க உங்ககிட்ட வந்து காசு ஒப்படைக்கிறேன். உங்களோட கையில் தான் அதை வந்து ஒப்படைக்கணும். நீங்கள் அப்படியே அண்ணாட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவர் வேலையை நீட்டாக முடிச்சு தருவார். இதை வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தண்ணி பாருங்கள். 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90. 90, 95, 99, 100. 1 லட்ச ரூபா வந்துருக்குது. அப்போ இந்த ஒரு லட்ச ரூபா முதற்கட்டமாக வந்து இப்போ நீங்கள் அவர்கிட்ட கொடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் அடுத்த இடையில வேலை போய்கொண்டிருக்கோம்னு சொன்னால் கம்ப்ளீட் ஒரு பாதி கட்டம் போயிட்டோன்னு சொன்னால் அடுத்த கட்ட காசை வந்து நாங்கள் ஒப்படைப்போம். நாங்கள் அனுப்பி வைப்போம். சரியானே. இப்போ இதை வச்சு முதல்ல வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அப்படி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்கள்ட்ட அதை ஒப்படைங்க. சரிங்களா? இப்போதைக்கு வந்து நீங்கள் வீட்டில் இப்போ கொஞ்சம் மளிகை சாமான் வேண்டி வந்திருக்கு. இதில் 10,000 இருக்குது. இதை நீங்கள் உங்கள்கிட்ட சாப்பாடு செலவுக்காண்டி வச்சுக்கொள்ளுங்க. ஏதாச்சும் வேண்டி சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி. அண்ட் வந்து நாங்கள் வந்து வீடியோவில் காண்பிச்சிருப்போம் உங்களுக்கு வந்துட்டு அந்த மளிகை சாமான், பாய், தலகாணி இதெல்லாம் வந்து வேண்டின வந்துட்டு 10,000 ரூபாய்க்குள்ள வந்துட்டு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து 1,20,20,000 வந்துட்டு உங்களுக்காக வந்து தரப்பட்டிருந்தது. அதாவது உங்களுக்கான ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு. நாங்கள் வந்து எவ்வளோ சேர்ந்தது, யார் யார் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். அதாவது உங்களோட டாய்லெட் எல்லாம் கட்டி கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு இப்போ வந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1,20,000 எடுத்து உங்களுக்கு மளிகை சாமான் ஒரு 10,000 ரூபாய்க்கும் அந்த உங்களோட செலவு ஒரு 10,000 ரூபாய்க்கும் 1 லட்சம் வந்து கட்டுறதுக்கு தந்துருக்கோம். சரியானே. அதை வச்சு முதல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னா உண்மையிலே செய்வோம். எங்களுக்கு தெரியும் உண்மையிலே இந்த வேலையெல்லாம் தொடங்கணும். அந்த வேலையில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி தெரியும். நம்ம என்ன சொல்கிறேன், ஒன்றையும் எதிர்பார்க்காம நம்மளோட உழைப்பை மட்டும் போட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது கண்டிப்பாக மேலே ஒரு ஆள் இருந்து பார்ப்பாரு. அதில் நமக்கு நல்லது நடக்கும். அதான் உண்மை. அப்படி தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டு இருந்த நாங்கள் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக போய் கொண்டிருக்கு. சந்தோஷம்னா உண்மையில வந்து செய்யுங்க கண்டிப்பாக. அண்ட் வந்து இதெல்லாம் யார் யார் பண்ணாங்கன்றதை வந்து நாங்கள் கடைசி வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும். அண்ட் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.